திருமணம் இன்னும் திருமண இடத்துல ஏன் வேலை இன்னும் கிடைக்கலன்றதுக்கான ஒரு ஜாதக ஆய்வு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்களோட டேட்டா பற்றி டைம் வந்து பேச பண்ணி பதிவு பண்ணுங்க. மணி கிட்டத்தட்ட 17, அதாவது இப்போ 380 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. முன்னாடி லைவ் செஷன் தான் கிட்டத்தட்ட இது ஒரு 2.5 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட்ல போய் பாருங்க, ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா 1991 34 இயர்ஸ் ஆகுது. இவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சாரி மீனராசி. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி 3ஆம் இடத்துல இருக்கு, கேது உடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ கேது எங்கே இருக்காரு? 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கண்டிப்பாக இவர்களுக்கு என்னென்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். ஓகேவா? அப்போ 3, 5 எங்கே பார்க்குறாரு? 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது லக்னத்துக்கு 3, 10ஆம் அதிபதியை செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம்ன்றது அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது. அப்போ ஒரு கௌரவம், நான் என்ன சொன்னேன், கௌரவத்தை கொடுக்கக்கூடியதும் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் 3, 7, 11 பாதிக்கப்பட்ட திருமணம் பாதிக்கப்படும். 2, 8, 12 முன்னாடி ஜாதகத்தில் பார்க்கும்போது அதுவும் திருமண பாதிப்பு கொடுக்கும். இதுவும் 3, 5, 9 திருமண பாதிப்பு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடங்கிறது அப்பாவாகிறது. அப்போ அப்பாவாகிறத என்ன பண்ணுங்க? தடுக்கும். 3ஆம் இடம் முயற்சி, வீரியஸ்தானம், அது மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்திலே கரெக்டாக நிற்கிது. அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். அதனால திருமணமும் லேட் ஆகுது. ஏன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது அதனுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணாதான். ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா? குரு பார்த்தா நமக்கு பலன் மாறுபடும்னு சொல்லுவோம். எப்படி மாறுபடும் அப்படின்னா, இவருடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து குரு பார்க்குறாருன்னா அந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் கல்யாணம் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் அதிபதி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அப்போ அப்பாவுடைய கர்மாவை இவர் நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பா செய்யணும் அந்த வேலையை. சரிங்களா? இப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கும். சரி, 6ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இவருக்கு சுக்கிரன் நீசமாக இருக்குது, சுக்கிரன் முடக்கா இருக்குது. இது ஒரு மைனஸ். 8ஆம் இடம் முடக்கா இருக்குது. ஓகேவா? அடுத்தது சூரியன் விசாகம், லக்னாதிபதியும் முடக்கில் இருக்கார். அதனால தான் சனி முடக்கான வேலை, ஜாப் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு பணியை கொடுக்காது. லக்னமும் புரட்டாதி. அப்போ இவருக்கு என்னென்னா முழுக்க முழுக்க 8, அதாவது 8, 12 வலுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் இடம் தான் மாங்கல்யம். இப்போ ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சைன சுகம் நடக்கும். லக்னத்துக்கு 12ல் சனி இருந்தால் இவங்க வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தாலுமே கூட அங்கேயும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் அமையாது. அதுதான் இவருடைய பிரச்சனை. அப்போ சனிங்கிறதுனால உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும். ஜாப் அப்படிங்கிறது ஒரு போராட்டமான ஒரு விஷயமாவே தான் இருக்கும். ஆனால் 6ஆம் அதிபதி 2 தான் இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். இப்போ புதன் திசையில் குரு புத்தி போயிட்டு இருக்குது. இப்போ புதன் திசை தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா புதன் தான் உங்களுக்கு முடக்கா இருக்காரு, புதன் சுயசாரத்தில் இருக்காரு. அதனால நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலையை நீங்கள் ரொம்ப தேடுவீங்க. அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் அமையும், ஆனால் கிடைக்கும். சரிங்களா? இப்போ புதன் திசையில் குரு புத்தி போயிட்டுருக்குது. பேசாமல் வெளியூரோ, வெளி மாநிலமோ, வெளிநாடோ ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே இருங்க. 2026 6ஆம் மாதம் வரைக்கும் குரு புத்தி நடக்குது. இப்போ குருவில் வந்து திருமணமும் நடக்கும், ஒரு நிரந்தரமான ஒரு ஜாப்பும் கிடைக்கும். ஆனால் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்ணணும். அதை பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் அந்த சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மாங்கல்யஸ்தானம். ஏன்னா 8ல் சுக்கரன் இருந்தால் கடத்திர தோஷம்னு சொல்லுவோம். 7, 8ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தால் ஒரு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு திருமாங்கல்யம் ஒன்று செலுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குண்டான கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக
உங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டமே நடக்கக்கூடிய வாய்ப்பு 2026 இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறார் இல்லையா, இப்போவும் குரு பார்க்குறார். மார்ச்சுக்கு பிறகு குரு வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். அந்த காலகட்டம் ஏப்ரல் மே இந்த 2 மாதத்துல